எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மாலை வணக்கம். ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் வேம்பரை போட்டினை நந்தி மகந்தனை ஆன குழந்தனை புந்தில் வைத்தடி போட்டினை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குருதாட்சா பரபிரம்மா தஸ்மிஷ்டி குருவே நமக குரு வாழ்க குருவே துணை. எனக்கு கொடுத்துருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிட அனுபவம் தசா புத்தி கோச்சாரம். நான் பள்ளிக்கூடத்தில் படித்ததோட பள்ளிப்பாளையத்தில் படித்தது தான் அதிகம். நான் பள்ளிக்கூடத்தில் பைய தூக்கின் போன ஸ்கூல் போனதோட பள்ளிப்பாளையத்தில் தூக்கி போனது தான் அதிகம். இது நிதர்சனமான உண்மை. நான் பள்ளிக்கூடத்தில் வாங்காத பட்டம் பள்ளிப்பாளையத்தில் வாங்கினேன். என் வாழ்க்கையில் பல பட்டங்கள் பல ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு நிகழ்விலும் எந்த ஒரு விளையாட்டுத் துறையிலும் எதுலையுமே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு அந்த சூழ்நிலை அமையல. நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய தாய் தந்தையரை சரியான வழிகாட்டு இல்லாத நிலைமை எனக்கு வாழ்க்கையில் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் காரணத்தினால எனக்கு செலுத்த முடியல. எனக்கு புதன் வர்க்கோத்தமம். அப்போ புதன் வலுத்து இருந்தால் படிப்பு என்ன வேண்டும் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜோதிடத்துறையில் இருக்கும் அனைத்தவருக்கும் என் தாய் தந்திர என் குலதெய்வத்தை ஸ்ரீ பச்சையம்மனை வணங்கி என் இஷ்ட தெய்வமான முருகனை வணங்கி எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த என் குருநாதர் ஆசான் திரு பி. முகுந்தன் முரளி அவர்களுக்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் பணிவானந்த வணக்கம். சங்கரன் கோயிலில் இருக்கிறவன் சாமி கும்பிட மாட்டான். திருநெல்வேலி இருக்கிறவன் தேர் இழுக்க மாட்டான். குற்றாலத்தில் இருக்கிறவன் குளிக்க மாட்டான். இந்த ஜோதிட துறைக்கு வந்தால் மூணுமே செய்தாகணும். இது புதுமொழி. சரிங்க ஐயா. இப்போ என்னுடைய இன்னைக்கு ஐயா இங்கே சென்னையில் மாதாந்திர கூட்டம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய கிழமைநாதன் இன்னைக்கு சனிக்கிழமை. ஐயா பிறந்தது சனிக்கிழமை. அப்போ இன்னைக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஓடினு இருக்குது? புனர்பூசம் நட்சத்திரம். ஐயாவுடைய லக்கண புள்ளி குருவுடைய சாரம். அப்போ வந்துங்களா? அப்போ இன்னைக்கு கிழமை தேதி என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 காலபுருஷ தத்துவப்படி ஐயாவோட ராசி 5வது ராசியா. அப்போ ஒரு காரியம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடப்பது இல்லை. இது நாம் சொல்கிறோம். கிரகத்தை வழி நடத்துகிறோமா? கிரகம் நவகிரகம் நம்மளை வழி நடத்ததுன்னா நவகிரகம் தான் நம்மளை வழி நடத்தது. இப்போ ஐயா மாதாந்திர கூட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடத்துகிறார். செவ்வாய்க்கிழமை 2வது வாரம் நடத்துகிறார். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன தெரியுமா? ஐயா 2வது வாரம் 2வது செவ்வாய்க்கிழமை நடத்துகிறார்னா ஐயாவுடைய லக்கணம் துலாம் லக்கணம். 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் விருச்சிக ராசி. அப்போ அந்த லக்கணத்தை 2ஆம் இடத்தை பலப்படுத்துகிறார். அப்போ 2ஆம் இடம் என்ன? தனம் வாக்கு குடும்பஸ்தானம். வாக்குஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார், தனஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார். அப்போ அதனால தான் ஐயா 2ஆம் இடத்தை பலப்படுத்துறதுனால அவர் மாதாந்திர கூட்டம் 2வது செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுக்கிறார். இது அப்போ நம்ம ஒவ்வொரு ஜோதிடருமே லக்கணத்தையும் ராசியும் பலப்படுத்தினால் நம் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அடையலாம், பல சாதனைகள் படைக்கலாம். இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. இது என் ஜோதிடர் குருநாதர் சொல்லிக் கொடுத்த வழியின்படி தான் நானும் சனிக்கிழமையில் பிறந்தேன். சனிக்கிழமையில் நான் சனிக்கிழமை எந்த ஒரு வழிபாட்டை சிறப்பாக செய்வேன். நட்சத்திரத்தை சரியாக கடைபிடிப்பேன். அதில் பல மாற்றங்களை பல ரகசியங்களை தெரிந்து கொண்டேன். நான் ஒரு 7-14 திருமணம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் என்னுடைய வயசில் 14 திருமணம் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா?
வந்து என்னுடைய லக்கண புள்ளி சுக்கிரனுடைய சாரம். நான் போய் பொண்ணு பார்க்கணும், ஒரு ஆண் ஜாதகத்துக்கு பொண்ணு பார்க்கணும்னு போயிட்டேன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிவிடும். நான் பார்த்துட்டு வந்துட்டேனா இல்லையோ அவங்களுக்கு எப்படியாவது வேறு ஒருத்தனை ஏதாவது ஒரு விதத்தில் முடிஞ்சிடும். நான் இதை பண்ணி வச்சிருக்கிறேன். வந்து சுக்கிரன் சுயசாரம் பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த ஒருவருக்கு லக்கண புள்ளி என்ன இது இருக்குதோ அது அந்த கிரகம் என்னதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் உண்மையாக கண்டிப்பாக நடக்கும். இது வந்து அதனால் நான் வந்து 14 கல்யாணம் திருமணம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ஒரு காரணம். வந்து வந்து அப்போ ஒரு 8 வருட காலமாக பல ஜோதிடர்களை பார்த்துருக்காங்க, பல இதுகளை பார்த்தாங்க, திருமணம் நடக்கவில்லை. எங்கெங்கே பரிகாரம் பண்ணாங்க, செய்தாங்க. அப்போ வந்து நான் ஐயாவுடைய காலகட்டத்தில் படிச்சுன்னு இருந்தேன். நான் வந்து அப்போ வந்து உயர்நிலை முடிச்சுட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட வந்தாங்க, வந்து இந்த ஜாதகம் வந்து திருமணம் தாமத திருமணமாக நடக்குது, திருமணமே கைக்கூடி வரவில்லை, இது ஏதாவதுக்கு ஒரு பரிகாரம் ஏதாவது வழி நடத்தா என்ன கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதனால் 7ஆம் இடத்து அதிபதி ராகு சாரத்தில் இருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்தில் காலாஸ்திரி போயிட்டு அதுவும் அவங்க வளர்ப்பிறையில் பிறந்தா வளர்ப்பிறையில் போகணும், தேய்ப்பிறையில் பிறந்தா தேய்ப்பிறையில் போகணும். வியாழக்கிழமை இரவு அங்கே போய் தங்கிடணும், கோவிலில் தான் படுக்கணும். படுத்துட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு அங்கே பாதாள விநாயகர் இருக்கணும். அந்த பாதாள விநாயகருக்கு அருகம்புல்லால் 7 துண்டு மாலையாக நீங்கள் கட்டி அதுக்கு போட்டுட்டு நீங்கள் அங்கே அந்த கோவிலில் வழிபாடு ஒரு பரிகார ஸ்தலம் ஒன்று வைப்பாங்க, அங்கே வழிபாடு ஒன்று. அந்த வழிபாட்டை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, 3 மாதத்தில் திருமணம் நடக்கும் சொன்னேன். 4 திருமணம் நடத்தி வச்சேன். சென்னையிலே இருக்கிறாங்க, ஆதாரமாக இருக்குது என்கிட்ட வந்து இது. அதனால் 7ஆம் இடத்து அதிபதி ராகு சாரத்தில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், ராகுடைய தோஷமாக இருந்தாலும் கவலைப்படணும். ஆனால் திதியை பிடிக்கணும். அது வளர்ப்பிறையில் பிறந்தால் வளர்ப்பிறையில் போங்க, தேய்ப்பிறையில் பிறந்தால் தேய்ப்பிறை போங்க. கிழமைநாதன் கிழமை முக்கியம். கிழமை எதுக்கு சொல்கிறேன்னா, சுக்கிரன் வந்து மனைவி. அப்போ ஆண் ஜாதகத்துக்கு திருமணம் ஆகலைன்னா நம்மளுக்கு மனைவியாக வரணும்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் 7 மணிலேருந்து 5 மணி வரலாம் 1 ஹவருக்கு ஒரு பூஜை நடக்கும். அந்த 1 ஹவருக்கு ஒரு பூஜை நடக்கும்போது ராகு காலத்தில் 10 12 அந்த பூஜையில் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கூடி வரும். அவங்க 4 திருமணம் இதுமாரி நிகழ்வு நான் பண்ணி வச்சுருக்கிறேன். சென்னையிலே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல இடத்த போய் வந்தாங்க, அது கடவுளுக்கு தான் தெரியும் வெளிச்சம். நான் வந்து இது என் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட, இது என் குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு ராஜதந்திரம். எனக்கு வந்து நானா இது வரல, அவருடைய வழிகாட்டில் தான் ஐயாவிடன் உயர்நிலை முதுநிலை MM சிஸ்டம், மருத்துவ ஜோதிடம், தாந்திரிகம், மாந்திரிகம் எல்லாம் பிரசன்னம், வெத்தலை பிரசன்னம், எல்லாம் சோழி பிரசன்னம், ஐயாவிட்ட எல்லாம் ஒரே வகுப்பு. எனக்கு ஒரே குருநாதர் ஐயா முகந்தன் முறையில் தான். நான் எங்கேயும் படிக்கவில்லை, பள்ளிப்பாளையத்தில் தான் படித்தேன். ஐயா மூலயமா நிறைய குருமார்கள் நட்பு கிடைச்சி எனக்கு குரு 12 மறைவு. குருமாரை தேடி நான் பல நலிந்தேன். ஆனால் அது ஒரு குரு லக்னாதிபதி மறைஞ்சால் பாதி வாழ்க்கைக்கு அப்புறம் தான் வாழ்க்கை சிறக்கும். வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பாதி கஷ்டப்பட்டு கொஞ்சம் உயர்நிலை அடையணும்னா லக்னாதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறாரோ 3, 6, 8, 12 இருந்தால் அதுக்கு தந்த பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். இது வந்து நான் வந்து அப்படி தான் ஐயாவிடம் இருந்து படித்து ஒரு மாணவனாக நான் தேர்ந்தெடுத்தேன். இன்றைக்கி வந்து இந்த மேடையிலேயே வேந்தர் டிவியில் முதல்ல நான் பேசினேன். அப்போ படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐயா வந்து எனக்கு வந்து இந்த மேடையில் ஏறி பேசுகிறதுக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, மாணவனாக இது ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வாங்க கலந்துங்க பேசுங்க, நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார். ஐயா நான் இப்போ தான் படித்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல, வரேன் ஐயா நீங்கள் பண்ணுவீங்க வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சது ஐயாவால் தான். 2வது பள்ளிப்பாளையத்தில் நான் வந்து முதல் மேடையில் பேசினேன். நான் அங்கே வந்து இதுக்கடுத்த சென்னையில் இப்போ ஐயா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு, வந்து பேசியிருக்கிறேன். வந்து இப்போ 27 நட்சத்திரங்களுக்கு நம்மளுக்கு ஒரு
இது தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். சில பேருக்கு வந்து இங்கே எல்லாம் ஜோதிடர்கள் தான், எல்லாரும் யாரும் சாதாரண இல்லை, எல்லாம் பெரிய பெரிய ஜோதிடர் பல ஆண்டுகளாக ஜோதிடம் பார்ப்பீங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் மனப்படமாக நம்ம மனம் செய்வோம். 10வது நட்சத்திரம் என்னான்னு சொல்லுவோம், 19வது நட்சத்திரம் என்னான்னு சொல்லுவோம். டக்குன்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? சொல்லுமா, கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1வது நட்சத்திரம், மகம் நட்சத்திரம் 10வது நட்சத்திரம், மூல நட்சத்திரம் 19வது நட்சத்திரம். இது நியூமர் நாலேஜ் பிரகாரம் கூட்டி எண்ணிக்கையில் கூட்டினால் 1 வருதா? அப்போ நாம் வந்து கூட்டினால் 1ஆம் நம்பரை எடுத்தால் தசாநாதனம் கேது திசை வரும்போது கேது திசையும் வந்துடுதா? அப்போ மக நட்சத்திரத்தை கூட்டினாலும் 1, மூல நட்சத்திரத்தை நியூமர் நாலேஜ் கூட்டினாலும் 1, மூல நட்சத்திரத்தை கூட்டினாலும் 1, 19வது நட்சத்திரத்தை ஒரு இந்த முடிந்துதான். அதுக்கு அடுத்தது பரணி நட்சத்திரம். ஒரு நினைவை வைத்துக் கொள்வதற்கு இந்த நியூமர் நாலேஜ் பிரகாரம் சொல்கிற 19வது நட்சத்திரம் 16ஆம் நட்சத்திரம் கேட்டால் நம்மளுக்கு புரியாது, சில தடுமாற்றம் ஏற்படும். படித்திருக்கலாம், மனனம் செய்திருக்கலாம், படிக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு வந்து. 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், சுக்கரனோட நட்சத்திரம் பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் சொல்லுவோம். அஸ்வினிலிருந்து எண்ணி வரும்போது பரணி நட்சத்திரம் 2வது நட்சத்திரம், பூர நட்சத்திரம் 11ஆம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் 20ஆம் நட்சத்திரம். அப்போ கூட்டு எண்ணிக்கையில் கூட்டினால் 2 வருதா? அப்போ 2ஆம் நம்பர் நம்ம கையில் கக்குன்னு வந்தனாக்கா பூராட நட்சத்திரம் 2ஆம் நம்பரை கையில் பிடிச்சிக்கணும். நம்ம வந்து டக்குன்னு மனனம் செய்யலாம், தடுமாற்றம் ஏற்படாது. அப்போ கிருத்திகை நட்சத்திரம் 3வது நட்சத்திரம். அப்போ 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், 21ஆம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அப்போ கூட்டு எண்ணிக்கையில் கூட்டினால் 3 வந்துட்டா? அப்போ செவ்வாயோடைய நட்சத்திரம் வந்தது, செவ்வாயோடைய சாரம் வந்துடுதா? அப்போ ரோகிணியோடைய நட்சத்திரம் 4வது நட்சத்திரம். அப்போ அஸ்தம் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் கேட்டால் 13வது நட்சத்திரம். அப்போ 1 3 கூட்டினா 4 வந்துடுதா? திருவோண நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் சொல்லணும். அப்போ 2 2 கூட்டினா 4 வந்துடுதா? அப்போ நம்ம 4ஆம் நம்பர் டக்குன்னு மனப்பாடம் பண்ணனாக்கா திருவோண நட்சத்திரம் சொல்லிடலாம். அப்போ 2வது திருவோணம் அப்படின்றத இது ஒரு சூட்சமும் ஒரு எண்கணிதத்தை நியூமர் நாலேஜில் இதை கண்டுபிடிச்சிக்கலாம் வந்து. அப்போ 6வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லுவோம். அப்போ சதய நட்சத்திரம் 27வது நட்சத்திரம். அப்போ 2 4 கூட்டினா 6 வந்துடுது. சுவாதி நட்சத்திரம் 15வது நட்சத்திரம் கூடுவோம். அப்போ 1 5 கூட்டினா 6 வந்துடுதா? அப்போ 6ஆம் நம்பர் எடுத்துக்கணும் வந்து. அப்போ வந்து ராகுவோடைய சாரம் வந்துடுதெல்லாம் வந்து. அப்போ 7வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஆயிடுதுங்களா? அப்போ விசாக நட்சத்திரம் 16வது நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 22 25வது நட்சத்திரம். 5 2 கூட்டினா 7 வந்துடுச்சிங்களா? அப்போ நம்ம வந்து இந்த எண்களை மனப்பாடம் செய்தால் நட்சத்திரத்தை ஈஸியாக சொல்ல முடியும். அப்போ பூச நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக சொல்கிறோம், அனுசம் நட்சத்திரம் 17வது நட்சத்திரமாக சொல்கிறோம். அப்போ 1 7 கூட்டினா 8 வந்துடுதுங்களா? அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 26வது நட்சத்திரம் சொல்கிறோம், 2 6 கூட்டினா வந்துட்டுங்களா? அப்போ ஆயிலி நட்சத்திரம் 9வது நட்சத்திரமாக சொல்கிறோம், கேட்டை நட்சத்திரம் 18வது நட்சத்திரமாக கூட்டம் 1 8 கூட்டினா 9 வந்துட்டுங்களா? அப்போ ரேவதி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம். அப்போ 2 7 கூட்டினா 9 வந்துச்சுங்களா? இது நியூமர் நாலேஜில் பிரகாரம் வந்து 9 எண்களுக்குள்ளே சொல்லிக் கொடுத்தது. ஐயா எனக்கு இது சொல்லிக் கொடுத்த எண்கணிதம் மூலமாக இது நான் ஒரு சூட்சம் ரகத்தை ஐயா ஆராய்ச்சி அனுபவம் அவர் படிக்க நான் வகுப்பில் படிக்கும் போது அவர் சொல்லுவார், வகுப்பு எடுக்கும் போது உங்களுடைய ஃபேமிலி ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, நான் சொல்லக்கூடிய வார்த்தை இது பொருந்துதா பாருங்க, அப்படி பொருந்ததுன்னா என் வகுப்பில் சேருங்க, இல்லைன்னா நீங்கள் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். இது எந்த ஜோதிடரும் சொல்வது இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து. அதுமாரி ஒவ்வொரு ஜாதகத்தினும் ஒவ்வொரு ஓமாருக்கு நான் பள்ளிக்கூடத்தில் கூட இந்த ஓமாருக்கு எழுதினதில்லை, பள்ளிக்கூடத்தில் கூட இவ்வளோ நோட்டு நான் வாங்கினதே இல்லை. அவ்வளோ ஓமாருக்கு, அவ்வளோ புத்தகம், அவ்வளோ இது வந்து அவராண்ட ஐயாண்ட வந்து எல்லாமே வந்து இப்போ ஐயாவுடைய நடைமுறையில் வந்து சொல்லணும்னா இப்போ லைவாக அவருடைய அனுபவம் ஆராய்ச்சி எல்லாமே அனுபவம் தான், பழமையான விஷயம்லாம் இல்லை. அவர் விஷயத்த நிறைய இப்போ இடையில சிறப்பு வகுப்புன்னு போட்டார், நவாம்ச வம்சம் வகுப்பு போட்டார், அதில் அருமையான விளக்கம் இருக்குது. இது ஒரு 4 ஜாதகத்துக்கு ஆய்வு எடுத்து வச்சிருக்கிறேன்,
அடுத்த மாதாந்திர கூட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது உண்மையான ஒரு என் ஃபேமிலியில் நடந்த சம்பவம், அப்படியே நேச்சுரலாக இருக்குது. இது எந்த புக்குலேயும் இல்லை. நான் 150 புக்கில் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் ஜோதிடம் புக்கு இங்கே சென்னையில் கிரி ஸ்டோரில். அந்த புக்கில் கூட நான் இதுமாரி விஷயத்தை நான் தேடி புரட்டி பார்த்தேன். இதுமாரி விஷயம் இல்லை. உண்மையான விஷயம். நல்ல ஒரு குருமார்கிட்ட வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஆசான் கிடச்சிக்கிறாரு, நல்ல ஒரு குருமார் கிடச்சிக்கிறாரு. இது பிரபஞ்சத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்கு என்னையா இப்போ இது ஒருவருக்கு மகர லக்கணம், தசாபுத்தி கோச்சாரம் பண்ண சனி திசையில் செவ்வாய் புத்தி, மகர லக்கணம் அவருக்கு நடக்குது. இப்போ லக்கணம் 6ஆம் இடத்ததிபதி, மகர லக்கணத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி புதன். 6ஆம் இடத்ததிபதி 6ல் வந்தாலும் 6 கூடையவன் கண்டிப்பாக அந்த பிரச்சனை கொடுப்பார். 8 கூடை 8ல் வந்தாலும் அந்த பிரச்சனையே கொடுப்பார். 12இல் வந்தாலும் அந்த பிரச்சனை கொடுப்பார். 6 கூடையவன். அது நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம். நோய்ஸ்தானே எதிர்த்தான் சொல்லுவான். நம்ம ஒரு டாக்டர், அவர் ஹோமியோபதி டாக்டர் இங்கே சென்னையில் தான் இருக்கிறார். அவர் ரொம்ப நம்மளுக்கு ஃபேமிலி அவர் நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் அலர்ஜி ஏற்படும், உங்களுக்கு காக்கா வலிப்பு வந்திருக்குதா, செரிமான பிரச்சனை வந்திருக்குதா, இதயம் பாதிப்பு வந்திருக்குதா, இதுமாரி நான் சொன்னேன். இதெல்லாம் எப்படி நீ சொல்கிற அப்படின்னார். என்ன படிச்சுக்கிறேன்னார். ஜோதிடம் படிச்சிருக்கிறேன். எங்கே படித்தேன்னார். பள்ளிப்பாளையத்தில் படித்தேன் அப்படின்னார். அப்போ இதெல்லாம் சொல்ல முடியுமா ஜோதிடத்தில் அப்படின்னு சொன்னார். சொல்ல முடியும், உள்ள அங்கங்கால உச்சம் எல்லாம் சொல்ல முடியும், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஐயாவோட ஃபோன் நம்பரை வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணி அடிப்படையாக சேர்ந்துருக்கிறார். இன்றைக்கே இருக்கிறார், அரும்பாக்கத்தில் இருக்கிறார். அப்போ ஜோதிடத்தின் மூலம் எல்லா விஷயத்தையும் சொல்லலாமானா சொல்லலாம், மெடிக்கல்லே சொல்லலாம். இப்போ கோவில் கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் நிற்குதோ, கோட்டு வாசலில் அவ்வளோ கூட்டம் நிற்கிது. இதுக்கு காரணம் சரியான திருமண பொருத்தம் பார்ப்பது இல்லை. நட்சத்திர பொருத்தத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கிரக ரீதியான பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஐயாவோட வகுப்பில் நான் இந்த திருமண வகுப்பு போட்டார். 3 திருமணம் எனக்கு வந்துச்சு. பேர் பொருத்தம் பார்க்க எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த பொருத்தம் சரியாக வரும் நீங்கள் பாருங்கன்னு சொன்ன 3 ஜோதிடத்துக்கு சரியாக வராது அப்படின்னாங்க. இன்றைக்கி நாளைக்கு 9ஆம் தேதி கல்யாணம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஐயாவுடைய கிரக ரீதியான பொருத்தத்தை மட்டும்தான் நான் சொன்னேன். இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை நல்ல இணைவு. 12ஆம் இடத்து அதிபதி எடுத்துக்குவேன், 4ஆம் இடத்து அதிபதி எடுத்துக்க, 2ஆம் இடத்து அதிபதி எடுத்துக்க. இது ரெண்டும் பலமாக இருந்தால் இந்த வண்டி ஓடிவிடும். வாழ்க்கையில் சண்டை போட்டாவது செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருந்தால் சண்டை போட்டாவது வாழ்ந்துருவாங்க. இது எங்கள் குருமாரை சொல்லி கொடுத்த எனக்கு வழிகாட்டுன்னு இதை நான் கடைபிடித்தேன். இப்போ அவங்களுக்கு குறிச்சி கொடுத்தேன். அவங்க பொருத்தம் இது என்னையும் விட்டுட்டு இன்னொரு இடத்த போய் செக் பண்ணாங்க. இது யார் குறிச்சி கொடுத்ததுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் அரும்பகத்தில் குறிச்சி கொடுத்தாரு, அவர் தான் சொன்னாங்க. நல்லா சிறப்பாக பார்த்துருக்காரு, பொருத்தம் பார்த்துருக்காரு. நாங்கள் நட்சத்திரத்துக்கு தான் பார்ப்போம், கிரக ரீதியான பொருத்தத்துக்கு அருமையாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாரு. அப்போ ஐயா எவ்வளோ அது அனுபவிக்கமாக நல்ல விஷயத்தை கற்றுருப்பார். அதை சிந்திக்க எவ்வளோ பாடுபட்டிருப்பார். ஒவ்வொன்றும் நுணுக்கமான விஷயத்தை கற்றுருப்பார். அப்போ இது உண்மையான விஷயம். வெற்றி அடையுதா இல்லைன்னா நம்மளை தேடி வருவாங்களா? வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் கண்ட எல்லாமே ஐயாவுடைய அனுபவத்தில் தான் என்னுடைய ஜோதிடமும் ஆராய்ச்சியும் சரி, அனுபவமும் சரி. அதனால் இப்போ நம்ம புக்கில் நிறைய புக்கு வாங்கி படிச்சிருப்போம். நிறைய ஜோதிட புக்கு நம்ம வாங்கி படிச்சிருப்போம். நான் கிட்டத்தட்ட ஒரு 150க்கான புக்குகளை வாங்கி படிச்சிருக்கிறேன்.
எந்த ஒரு புக்குலேயும் இல்லாத, எந்த ஒரு நூலிலையும் இல்லாத ஐயாவுடைய அடிப்படை விஷயத்தில் அந்த நூலில் எழுதிக்கிறாங்க. கர்மானா என்னங்க? அது என்ன கர்மா? சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாமி கர்மான்னு சொல்கிறோம். இது ஜோதிடம் பார்க்கும்போது கர்மான்னு சொன்னால் அவங்க நிறைய பேர் என்னை விளக்க என்ன எப்போ பார்த்து கர்மா நீங்கிற நீ அப்படின்னு சொல்லி நாங்கள் அது எந்த நூலிலே நான் பார்த்தேன்னா அருமையான புக்கு, அருமையாக அடிப்படை புக்கு. நான் தான் அந்த புக்கை படிப்பதற்கு நான் 4 மாத காலம் ஆயிடுச்சு முழுசாக படிப்பதற்கு, ஒரு முறை புரட்டுவதற்கு. அதுக்கு பல தடைகள் ஏற்பட்டது, பல வேலைகள் இருந்தது. ஏதாவது மூடி வச்சு கொஞ்சம் தூரம் படிப்போம் போய்ட்டு எந்த நூலில் அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கிறார் அந்த அடிப்படை புக்கிலே 100க்கு 90% பலன் கிடைக்குது. நான் பார்த்துட்டேன். நீங்கள் வாங்கி பாருங்கள், படித்து பாருங்கள். சிறப்பாக எழுதிக்கிறாரு. எவ்வளோ அருமையான விஷயம்லாம் நிறைய திருமண பொருத்தத்தில் அந்த இதுவில் எந்த கிரகத்தோட ராகு சந்திரனோட சேர்ந்து நல்லா அருமையான படம் வரைஞ்சி அழகாக விளக்கத்தோடு நல்லா கொடுத்துருக்கிறார். இதுக்கு ரொம்ப வர வைக்கக்கூடிய விஷயம் இது சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது. அது எழுதுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு நம்ம இப்போ சஞ்சித கர்மானா என்ன? நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்கள் தீர்த்து அனுபவிக்க முடியாமல் தீர்த்து அதுக்கு இருப்பதுக்கு அது சஞ்சித கர்மா என்று பெயர் சொல்கிறோம். நம்ம ஆகாமி கர்மா என்ற பிராத்த கர்மா என்னன்னா முற்பிறவில் செய்த பாவ புண்ணியங்கள் தீர்த்து அனுபவிக்க முடியாமல் இருக்கு. ஆகாமி கர்மான்னு சொன்னாக்கா இப்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் தீர்த்து அனுபவிக்கிறது இந்த பிறவி எடுத்திருக்கோம், இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம்னு சொல்கிறோம். இதுதான் இந்த கர்மாவுடைய விளக்கமே 3 விளக்கம். இது தெரியாமல் நம்ம ஜோதிடம் கற்றுக்கிறோம் படிக்கிறோம்னாக்கா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை நோக்கி எந்த கர்மாவில் நம்ம அனுபவிக்கிறோம், எதுக்காக நம்ம வாழறன்றதை இந்த கர்மாவில் பற்றி உண்மையாக விளக்கமாக அழகாக கொடுத்துருக்கிறாரு. இது எந்த ஜோதிடத்து நூலிலையும் இல்லை. நான் பரடி பார்த்தேன். ஜோதிட தோன்றிய வரலாறு எல்லாம் அருமையாக கொடுத்துருக்காரு ஐயாவுடைய புக்கு. இந்த எம்எம் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த எம்எம் சிஸ்டம் நான் ஜோதிடத்துறைக்கு வராத முன்னே ஐயாவுடைய யூடியூப் சேனலில் சார அடிப்படையில் வச்சு ஒரு பலனே சொல்லிட்டேன். நான் சூரியனுடைய சாரத்தில் அதிகமாக கிரகம் வாங்கியிருந்தால் அந்த ஜாதருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொன்னேன். அவருக்கு கிடைச்சது எந்த டிபார்ட்மெண்ட்டுகள்னால் வாட்டர் டேங்க் டிபார்ட்மெண்ட்டில் ஐநாவரத்தில் கிடச்சிச்சு. இது ஒரு 2022க்கு முன்னே நான் சொன்னேன். அப்போ தான் ஐயாவுடைய ஒரு அனுபவமாக அப்போ தான் சேர்ந்தேன். நான் ஐயாவை அந்த யூடியூப் சேனலை பார்த்து தான் சொன்னேன். இதுமாரி ஒரு கிரகம் எந்த சார அடிப்படையில் வாங்கி இருக்குதோ அந்த சாரம் வாங்கினா அந்த சாரம் கண்டிப்பாக வேலை செய்யும். அது அந்த தசாபுத்திநாத காலங்கள்லையோ கோச்சாரத்தில் வரும் கிரகமோ அதில் செய்யும்னு தான் சொன்னேன். கவர்மெண்ட்டு வேலை அவருக்கு கண்டிப்பாக கிடைச்சிச்சு. எனக்கு நானே அவராக தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். இதுமாரி என் பையனுக்கு நீங்கள் சொன்ன அன்றைக்கி நானாக மறந்துட்டேன். அன்றைக்கி எப்போ 3/2022 சொன்னார். 22 சொன்னேன், 2024 சொல்கிறார். அவங்க வீட்டுக்கு போகும்போது இதுமாரி பையனுக்கு கிடைச்சிது, நீங்கள் சொன்ன மாரி கிடைச்சிதுன்னு. இதெல்லாம் ஐயாவை தான் சேரும், என்னுடைய விஷயம் இல்லை. அப்போ ஒரு கிரகம் சூரியனுடைய நட்சத்திர கிரகம் இல்லை என்றால் என்ன சொல்லுவோம்? தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு தகுதியற்ற நிலை ஆகிடும். நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பாங்க. இது உண்மை. ஒரு சார அடிப்படையில் கண்டிப்பாக இது உண்மை. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாட்டாலும் மனசு அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். நம்ம ட்ராவலிங் அதிகமாக பண்ணுவோம். மனசுக்குள்ள பயம், பதட்டம், நடுக்கம். லக்னாதிபதி நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை என்றாலும் பயம், பதட்டம், நடுக்கம் இருக்கும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாலும் பயம், நடுக்கம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்தமாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் கிரகம் இல்லைனாக்கா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் தான் நம்ம வழி நடத்துவோம். நம்ம அதனுடைய விஷயத்தில் தான் நம்ம வழி நடத்துகிறோம். அதுக்கு தந்த கிரகத்தை பலப்படுத்துறதுக்கு என்னவோ அதுக்கு தந்த தானியங்களோ, அதுக்கு தந்த கோவில்களோ, அதுக்கு தந்த கர்ணநாதனோ, அதுக்கு தந்த திதிகளோ நம்ம பிடிச்சிட்டோன்னா அந்த கிழமைநாதனையும் நம்ம கண்டிப்பாக பலப்படுத்தலாம். நான் இதை எனக்கு சந்திரனோட நட்சத்திர கிரகம்லாம் போது நான் சொன்னேன் பரிகாரமாக, நீங்கள் திங்கக்கிழமையில் பால் தானம் பண்ணுங்கள், அரிசி தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு டீக்கு தண்ணி, சந்திரன்னா சந்திரன் தண்ணி கூடிய கிரகம் இல்லையா, அதனால் நீங்கள் டீ இதெல்லாம் தானம் பண்ணுங்க. அந்த கிரகம் உங்களை பலப்படுத்தும். இந்த மனசுக்குள்ளே இந்த பயம், பதட்டம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கும் அப்படின்னு சொன்னேன். இது 2-3 பேருக்கு 4-5 பேருக்கு சொன்னேன். சக்ஸஸ் ஆயிடுச்சு, நல்லா சொன்னாங்க. அப்போ எம்எம் சிஸ்டம் நல்ல ஒரு அருமையான சிஸ்டம், நல்ல ஒரு புதுமையான சிஸ்டம் தான். ஐயா கண்டுபிடிச்சிக்கூட ஈஸியான முறையில் பலன் சொல்வதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இந்த எம்எம் சிஸ்டத்தில் ஒரு 50 ஜோதிட திருவிழாவில் அப்போ வந்தேன். இது சொல்லணும் ஐயா.
அப்போ வந்து கலந்துன்னு இருந்தேன். நான் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்தேன். அப்போ விழாவுக்கு ஐயாவோட மீட்டிங்கில் அப்போ அவர் இருந்தார். ஒருத்தர் ஊர் பேர் தெரியாது நம்மளுக்கு வந்து, ஆனால் இப்போ இருக்கிறாரு, வந்துன்னு இருக்கார். அவர் சொன்னார், அங்கே இருந்து சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு உனக்கு அங்கே ஜோசியர்லாம் இல்லையா, இங்கே பள்ளிப்பாளையத்துக்கு தான் வரணுமா பைய தூக்கின்னு, நீங்கள் அங்கே எதனா புக்குங்க நிறைய புக் ஸ்டோரில் இருக்குது, அங்கே வாங்கி படிச்சுக்கலாமே, ஜோதிடர் ஆயிடலாமே அப்படின்னு. என்ன உங்கள் எம்எம் சிஸ்டம் அப்படின்னு சொன்னார். இது என்கிட்ட உண்மை, இது நடந்த கதை. என்னது என்னண்ணா அப்படி சொல்லணும் இப்படி சொல்லிவிட்டு, சரி ஐயா எம்எம் சிஸ்டம் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அவர் சொல்லி கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னு சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கு நாங்கள் கூட 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தோம். அப்போ மீட்டிங் நடக்குது மாரி கேட்டிருந்தோம். நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல, நீங்கள் உங்களாண்ட கற்றுக்கிறேண்ணா, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களாண்ட ஒரு 5000 ரூபாய் கட்டுங்க குருதட்சணை, அப்புறம் இந்த அட்ரஸுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி வரோம், ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுன்னு சரி வரோன்னு சொல்லிட்டு போனேன். அந்த ஜோதிட திருவிழாவில் இவர் தான் போய் முன்னே நின்று விழாவை எம்எம் சிஸ்டம் புக்கு வாங்குறாரு. இவர் தான் வாங்குறாரு. நான் பேர் சொல்ல விரும்பலை இருக்கிறாரு, நான் பேர் சொல்ல விரும்பலை. இவர் தான் போய் புக்கு வாங்குறாரு. இவரை பற்றி நாங்கள் புகழறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். அவங்கவுங்களுக்கு உள்ள ஒரு திறமைகள் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஜோதிடத்தில் பல நுணுக்கங்கள் இருக்குது, பல ரகசியங்கள் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்குது. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ராவுபால ஒரு கண்ணு முயற்சி, எவ்வளோ சிந்தனை மூளையை செலுத்தி கவலமாக எவ்வளோ பண்ணியிருப்பார். அது ஈஸியாக வந்து என்ன உங்கள் சிஸ்டம் பெரிய சிஸ்டம், என்ன இது என்ன சாரம் இப்போ தான் புதுசாக இப்போ தான் கண்டுபிடிச்சாரா, சாரம் அடிப்படையில் சாரம் இல்லைன்னா அது நட்சத்திரம் தான் எல்லாமே, இன்னும் புதுசாக சொன்னேன் நாங்கள் சாரம் அடிப்படையில் ஐயா இல்லைனாக்கா அப்புறம் ஏன் நீங்கள் இந்த புக்கு வாங்கினீங்க, போட்டு போக வேண்டியதானே புக்கை. அவர் தான் முன்னே இன்னும் புக்கு வாங்கினாரு, அவார்டே வாங்கி விட்டார். இது இன்னமும் வந்துன்னு இருக்காரு. நான் பேரை சொல்ல விரும்பல, அது மனக்கஷ்டம் ஆகிடும் ஐயா, வேண்டாம். அது அவருடைய நினைவுகள் அப்படி, அவருடைய எண்ணங்கள் அப்படி. வாழ்க்கையில் போட்டி பொறாமைகள் இருந்தால் வாழ்க்கையில் இந்த ஜோதிடத்துறையில் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். எந்த பொறாமையை யார் கண்டு வரலாம், அவங்கவுங்களுக்கு உள்ள திறமைகள் நல்லா ஒளிந்து இருக்குது, நம்ம கண்டிப்பாக அதில் பற்றி முன்னுக்கு வரலாம். எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த என் குருநாதருக்கும், எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், எனக்கு இந்த மேடையில் பேச சென்னையில் பேச ஏற்பாடு செய்த செல்வி தாமையா அவர்களுக்கும், ஒவ்வொரு ஜோதிடரும் இந்த மேடைக்கு வரணும், ஒவ்வொரு மாணவரும் வரணும் என்றதான் அவருடைய நோக்கம். ஐயாவோட நோக்கமே இந்த ஜோதிட கலை அழிந்து விடக்கூடாது, தன்னுடைய அழிந்து விடக்கூடாது, இந்த ஜோதிட கலை மேலும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஐயா அவருக்கு சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் இல்லை. அவருக்கு வந்து சம்பாதிக்கணும், அவர் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த கலையை முழுசாக கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய ஜோதிட குருமார்களை உருவாக்கணும், நிறைய என்ன மாரி மாணவர்களை மேடைக்கு ஏற்றி அழகு பார்க்கணும். அவருடைய நோக்கமே அதுதான். செல்வி ஐயாவும் இதுமாரி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. அடுத்த மாதாந்திர கூட்டத்தில் நம்ம ஜோதிட நண்பர்கள் உறவினருக்கு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. ஐயாவுடைய வகுப்பில் கொஞ்சம் ஒரு கலந்து பாருங்கள், நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க. நான் அவரை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, அவர் என்னை பெருமைப்படுத்தணும் அவர் சொல்லலை. இது என் மனசில் இருந்தது உண்மையை விஷயத்தை நான் சொல்கிறேன், அனுபவமாக அவர் சொல்கிறேன். நல்ல ஒரு ஆசான், நல்ல ஒரு குருமாரர். எனக்கு பள்ளிக்கூடத்தில் இதுமாரி ஒரு குருமார் கிடைச்சிருந்தால் நான் எங்கேயோ இப்போ உயர்நிலை அடைந்திருப்பேன். எனக்கு பள்ளிக்கூடத்தில் அதுமாரி குருமார்கள் எனக்கு கிடைக்கல. என் வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு குருமார், நல்ல குருமாரை கிடச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய பேர் சந்தர்ப்ப சூழ்நிலை விடாத இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி எல்லாரும் வாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முகுந்தன் முறையில் ஐயாவுக்கும், எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வணங்கி வாழ்க ஜோதிட, வளர்க்க ஜோதிட கலை. வணக்கம் ஐயா. அதாவது இந்த குரு சிஷிய உறவு அப்படிங்கிறது இதுவரை நான் பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன். அதாவது அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது இப்படி என்னை வச்சு செய்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது, பள்ளிப்பாளையத்தில் தான் குடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. உண்மையிலேயே வந்து கடந்த முறை மேடையில் பேசும்போது அவர் பேசின பேச்சில் இருந்த ஒரு வேகம் உண்மையிலேயே முதல் தடவை மேடையான எங்களுக்கு தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக பேசினார். அவர் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் சொல்லி கைத்தட்டல் குமிஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு முழுக்க அது மாதிரி எதிர்பார்த்து தான் உட்காந்துருந்தேன். அவர் குருநாதரை பார்த்ததுக்கப்புறம் அவரை தவிர வேறு எதுவுமே பேசல. நான் இவரை மறைச்சி வச்சிருக்கணும், நான் பண்ண தப்பாது தான். ஏன்னா போன தடவை நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தோம், அவர் வெளியில் பேசிட்டு இருந்தார், கருத்துக்களை சொன்னார். இன்னைக்கு குருநாதர் கண்ணில் அப்படியே கலங்குது. இவர் இங்கே சொல்ல சொல்ல எனக்கு இப்படி ஒரு சீடா, என் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு ஒளி விளக்கு ஏற்றுமான்ற மாதிரி அவரும் பார்க்குறாரு. ஸோ உண்மையிலேயே அவர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து மிகைப்படுத்தி சொன்ன விஷயங்கள் இல்லை. இது வந்து இவருடைய இயல்பான குணமே அதுதான். இப்போ நம்ம எப்போவுமே நமக்கு ஒரு உதவி தேவை, ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா ஒரு 10 பேர் எதிர்பார்த்து இவங்களாம் வருவாங்க, இவங்க இந்த வேலை செய்வாங்கன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர் ஒரே ஆளே உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சிருவார்.
ஸோ இது வந்து அவருடைய தனிப்பட்ட குணம். அதே சமயத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டார். யாரும் தன்னை வந்து உயர்த்தி சொல்லணும்னு விரும்ப மாட்டார். அப்போ தான் வந்து ஒருத்தர் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இவருக்கு மேலே பண்ணி விட்டுருப்பாரு. அங்கே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு மேலே வந்து நின்று அவரை பற்றியே தான் முதல்ல சொல்லுவார் இவர். ஸோ இவரை பொறுத்தவரை வந்து எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய விஷயம். இவர் சொன்ன விஷயங்கள் 1% கூட மிகைப்படுத்தப்பட்டதோ இல்லை பொய்யான விஷயமே கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து இவருடைய மேடையில் ஏறி இவர் மூலமாக அறிமுகமாகி பேசினவங்க தான் இன்றைக்கி தனிப்பட்ட லெவலில் வளர்ந்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு குருநாதர் வந்து அனைவருக்கும் கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி. எவ்வளோ பேரை வந்து உற்சாகப்படுத்தி ஊக்குவிச்சு யாரை கேட்டிங்கனாலும் சரி, இன்றைக்கி வந்து முதல் மேடை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முகுந்தன் முரளி அப்படிங்கிற ஒரு பேர் கண்டிப்பாக இடம்பெறும். அவ்வளோ பெரிய ஒரு சின்ன வயசில் இவ்வளோ பெரிய எல்லாரையும் வந்து வளர்த்தி விடணுங்கிற எண்ணம் எனக்கு தெரிஞ்சவங்க நான் பார்த்தவரெல்லாம் சொல்கிறேன். எவ்வளோ பேர் நான் எவ்வளோ ஆண்டுகளாக இவர் கூட பயணம் பண்ணுறேன். எவ்வளோ பேர் எல்லாம் எப்படி எப்படியோ பேசியிருக்காங்க. எல்லா காலகட்டங்களையும் மற்றவங்க வளரணும், மற்றவங்களோட வளர்ச்சி தான் நம்மளுடைய வளர்ச்சிங்கிறத முழுமையாக புரிந்து கொண்டு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர். ஸோ இவர் கூட நம்ம பயணம் பண்ணதுக்கு நிச்சயமாக நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஐயா அவர்கள் சொன்னது மிக உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நல்ல அற்புதமான ஒரு குருநாதர் நம்ம கிடைச்சிருக்கிறது உண்மையிலேயே பெருமைப்பட ஒரு விஷயம். ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல குணமுள்ள ஆசான் அப்படின்னா முகுந்தன் முரளி ஐயாவை நம்ம சொல்லலாம். நன்றி ஐயா. சிறப்பாக பேசி இவரை பற்றியே பெருமையாக பேசினவருக்கு மட்டும் வேறு தொண்டு போடுறாரு பாருங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி. இந்த பஞ்சு டயலாக் அதுதான் கேட்கணும். இந்த பஞ்சு டயலாக் என்னதை பள்ளியில் படித்ததை விட பள்ளி பாளையத்தில் படித்தது தான் நான் அதிகம் சொன்னபோது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது எங்கேயோ யாரை எழுதி தான் கொடுத்து வந்திருக்காங்கன்ற மாதிரி. உண்மையிலேயே வந்து அவர் நிறைய யோசனை பண்ணி எப்படிலாம் பேசணும்னு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் யாரும் வரவே மாட்டாங்க. அதான் உண்மைதான் பாருங்க. அதான் கண்டிப்பாக பண்ண அந்த அம்மா தான் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐயா அவர்கள் வந்து அடுத்த மேடையில் இன்னும் அற்புதமான முறையில் இன்னும் நிறைய தகவல்கள் தரணும். ஏன்னா இவர் சொன்ன ஜோதிட கருத்துக்கள் வந்து மிக அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அது இன்னும் நிறைய வெளியே வரணும். அவர் முதல் தடவை பேசும்போது அதான் சொன்னார். ஐயா முதல் தடவை பேசுகிறார், எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்தளவுக்கு வந்து உண்மையிலேயே ஜோதிடத்தில் உள்வாங்கி நிறைய விஷயங்களை கற்று வச்சிருக்காரு. ஸோ ஐயாவுடைய பேச்சு மிகவும் அற்புதமாக இருந்துச்சு. அடுத்த மேடையில் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி. மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்த சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் அதை தொகுத்து வழங்கிய நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக காவேரிப்பட்டினத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் உயர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் மிக அற்புதமான ஒரு கருத்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்ய இருக்கின்றார். உத்தியோகத்தின் மகிமைகள்.